ஷூ போடுறது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து கொஞ்சம் மெட்டல் வாட்டத்துல அந்த சோல்ல வந்து மெட்டல் இருக்கும். அந்த மாதிரி டைப். ஏன்னா சின்ன சின்ன ஆணி சின்ன மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் நம்ம டைரக்டா காலில் அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு வேண்டி அந்த சேஃப்டி ப்ரொடெக்ஷன் உள்ள சேஃப்டி ஷூ தான் கொடுப்பாங்க. அதோட நீங்க இருக்குதா இல்லையான்னு செக் பண்ண வேண்டாம். கம்பெனி அப்ரூவ்டு கொடுத்துருப்பா இந்த ஷோ இதுல தான் வாங்கணும், இந்த பிராண்டு தான் வேணும்னு சொல்லி ஆல்ரெடி அங்க இந்த ஒர்க் எடுக்கும் போதே சப்மிட் பண்ணிருப்பாங்க சேஃப்டி வைஸ்ல. அதை அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, நீங்க யூஸ் பண்ணலாம். அதுவும் வாங்கிட்டு போய் ஒன் டேல அது டேமேஜ் ஆனாலும் கம்பெனி ரிட்டர்ன் உங்களுக்கு கொடுத்துரும். சரியா? அது ரீசனா இருந்தா வெட்டி முடிச்சு எடுத்து கொண்டு போறாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அப்ப இப்படி அது ஒண்ணு. தென் கவரால பொறுத்தவரை ஃபுல் பாடி பாதுகாக்கக்கூடியதாக. அது என்னன்னா இந்த இப்போ நம்ம ஊர்ல மெக்கானிக்கல் செட்ல எல்லாம் போடுதாங்க பாத்துருக்கா? இந்த பெயிண்டிங் செட் இந்த ஃபுல் கீழே இருந்து மேல வரைக்கும் ஒரே ட்ரெஸ் ஆயிருக்கும், ரெண்டா இருக்காது. அப்ப அதுதான் கவரான்னு சொல்லுது, ஃபுல் கவரம். இது வந்து ஈஸி வாக்கிங் வேண்டியும் நம்ம ஒர்க் பண்ற இடத்துல ரொம்ப இது பண்ண டேட்டியா இருந்தாலும் மண்ணு அதில் இருந்தாலும் நம்மளால எரிஞ்சி முடியும், ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு வேண்டி நம்ம கேஷுவல் ட்ரெஸ்ல இருந்தாலும் எரிஞ்சி ட்ரெஸ்ஸை ஒரு பக்கம் பார்க்கணும், வேலையை ஒரு பக்கம் பார்க்கணும். இந்த இது இல்லாமல் இருக்கிறதுக்கு வேண்டி இந்த இது கொடுத்தாங்க. ரெண்டாவது யூனிஃபார்முக்கு வேண்டியும் கொடுத்தாங்க. யூனிஃபார்ம் 10 கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்கன்னா அந்த ஆட்களை பார்த்த உடனே அந்த கலர் கோட்லேயே தெரியணும். அதுக்கு வேண்டி எழுதிவாங்க இந்த இதுக்கு. ஏன்னா ஐடியெல்லாம் வாங்கி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம என்ன செய்யுது கட்டாரத்துக்கு போகிற ப்ராஜெக்ட்ல 80,600 பேர் நேரத்தைக்கு வர ஆயிருக்கு. எங்க எத்தனை பேர் தேடி இருக்கு? அது ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. அப்படி ஒரு 5 கான்ட்ராக்டர் மேலே இருக்கா ஒரே பிளான்ல 3 லட்சம் பேருக்கு மேலே இருக்கா. புரியுதா? அப்ப அதனால இந்த யூனிஃபார்முக்கு வேண்டி அவங்க என்ன ஸ்பேஸ் ஓகே இந்த கலர் அந்த சிசிசிஆர் இந்த ஒரு கலர் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கலர் யூனிஃபார்முக்கு வேண்டி இருக்கலாம். தென் ஈஸி வாக்கிங், மெயின்லி ஈஸி வாக்கிங் தான். இதோட சேஃப்டி வைஸ்ல கேட்டாங்கன்னா ஈஸி வாக்கிங். ஒரு ஸ்கப்போல்டிங் மேல ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா நம்ம இங்க கீழே அவங்க ரிகவரி பண்ண போற ஆளு ஈஸியா போய் எழுதிக்கணும், அவங்க ரிகவரி பண்ணி கொண்டு வரணும். அதுக்கு நம்ம ரொம்ப டிப்பா இது பண்ண ட்ரெஸ் எல்லாம் போட்டு டைட் வித் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு மேல போய் அவரை தூக்கி எடுத்துட்டு வர முடியாது. இல்லை நமக்கு தான் ஆனாலும் அவங்களால கொண்டு வரணும்னாலும் ஈஸியா பிடிக்கிறதுக்கு எடுக்கிறதும் வசதிக்கு வேண்டியதான் இந்த கவர் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 4-5 டைப் உண்டு. ஆயில் ரெசிஸ்டன்ட் உண்டு, வாட்டர் ரெசிஸ்டன்ட் உண்டு, ஃபயர் ப்ரூஃப் உண்டு. தீப்பிடிச்ச ஐடியா இருக்கு மேனுவல். நம்ம பெட்ரோமேக்ஸ் லைட்ல மேனுவல் இருக்குல்ல அதே மாதிரி சாம்பர் மாதிரி தட்டினாமோ கையில உள்ள நமக்கு எஃபெக்ட் ஆகாது. இப்படி எந்தெந்த ப்ராடக்ட் எங்கெங்க நம்ம ஒர்க் பண்ணாமோ அதை பொறுத்து கம்பெனி எழுதுவாங்க. அந்த கேட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரியா? அதுதான் சேஃப்டி ஆர்கனைசேஷன். அப்ப இதுல வந்து 4 ஐட்டம். பிபிஇ என்னது? பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மென்ட். எக்யூப்மென்ட்ல இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல்ஸ் காணாம தெரியும். ஏன்னா ஒரு சில அவங்க சேஃப்டிக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து உங்கள்ட்ட இன்டர்வியூ பண்ணும்போது கேட்கலாம். அப்போ அதுவே நம்ம போட்டோ விட்டுட்டோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் விஷயம் இதாகும். புரியுதா? அதனால என்ன செய்யணும்? இந்த சேஃப்டியை பத்தின ஹெல்மெட், சேஃப்டி ஷூ, கவரால், கோகல்ஸ், தென் இயர் பிளக், ஹேண்ட் கிளவுஸ், சேஃப்டி பெல்ட். இவ்வளவு ஐட்டம்ஸ் வந்து மேஜரா உங்களுக்கு தாராங்க. இந்த ட்ரெஸ் எனக்கு போட்டு தந்துருக்கு. நீங்க எந்த மில்லுல பண்ணிச்சு எங்க பண்ணாதோன்னு நம்ம தேவையில்லை. நமக்கு சைஸ் விட்டுருக்கா எடுத்து போட்டிருக்கோம் போயிட்டே இருக்கும். சரி, இதே மாதிரி தான் இங்கே. ஆனா நெய்மை கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். எந்த இதுக்கு யூஸ் பண்ணதுனால நெய்ம் தெரியும். ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து இதுல டிராயிங் எத்தனை வச்சிருக்க நீ? அப்படி அவங்க வரலையோ போடுவாங்க. இந்த சிம்பல் என்னது சொல்லு. அங்க பத்தாடுறாங்க ஒரு இடத்துல கேட்க ஏதோ 3 சவுண்ட் கிடைச்சது. சவுண்ட் 90 டிகிரி. சரி, இது என்ன? இந்த பாயிண்ட்க்கு பேர் என்னது? என்ன வருது? பட் அப்படி வெல்டிங் பட் வருது. இந்த சிம்பல் மட்டும் தான் சொல்லி வைக்கா பட் வருது. சரியா? இது என்னது? டைப். ஓகே. இது என்னது?